Hi friends, welcome back to our Kalvi Kudam channel. Last video SAPயோட global settings, physical year and financial year பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் physical yearோட வேரியண்ட்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம், அதை எப்படி அசைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளோபல் செட்டிங்ஸ் இன் எஸ்ஏபி. சரிங்களா? ஸோ குளோபல் செட்டிங்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலி என்டையர்லி நம்ம கண்ட்ரி பேஸஸில் சில லாஸ் யூஸ் பண்ணுறது, டேக்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் செட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நம்ம இப்போது எப்படி நம்மளோட டேக்ஸ் மேனரில், தட் மீன்ஸ் ஃபிசிக்கல் இயரை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் இயரோட அக்கௌண்ட்ஸ் டேர்ம் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏப்ரல் டு மார்ச் தான் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ எஸ்ஏபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் V3 அப்படின்ற கோடை ஏப்ரல் டு மார்ச் அப்படின்ற டைம் பீரியடுக்கும், K4 அப்படின்றத யூஎஸ் பேஸ்டு கம்பெனியாக இருக்கிற ஜான்வரி டு டிசம்பர் இந்த டைம் பீரியடுக்கும், அதுவே V6 அண்ட் V9 இந்த ரெண்டுத்தையுமே ஜூலை டு ஜூன் அண்ட் அக்டோபர் டு செப்டம்பர் இந்த ரெண்டு காம்பினேஷன்ஸையுமே நம்ம மற்ற கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்னா என்ன, எப்படி அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதில் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஸ்டாண்ட் பை எல்லா கம்பெனிஸுமே ஃபாலோ பண்ணப்படுற ஒரு மேஜர் ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்டாக நம்மளுக்கு இங்கே பார்க்குறோம். இது கம்பெனியோட ஆர்கனைசேஷன்ஸோடைய நீடட் பொறுத்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட் கேலண்டர் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டாக இருக்கும், அதேமாதிரி நான் கேலண்டர் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டாக இருக்கும், இல்லைனா ஷார்ட் அண்ட் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டாக இருக்கும். கேலண்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் லைக் அ இயர் டிபெண்ட். நான் கேலண்டர் மீன்ஸ் இட்ஸ் அ இயர் இண்டிபெண்ட். அதுவே ஷார்ட் அண்ட் இயர் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏப்ரல் டு மார்ச்ன்றனால ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணி ஏப்ரல்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ மேபி நீங்கள் ஒரு ஜூலையில் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த ஜூலை டு அந்த இயர் எண்டு முடியுது பார்த்தீங்களா, லைக் மார்ச். ஸோ இந்த தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஃபிசிக்கல் இயர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இது நம்ம ஷார்ட் அண்ட் ஃபிசிக்கல் இயர் ஹேண்டில் பண்ணுவோம். அதர்வைஸ் நீங்கள் உள்ளே போக 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 அடுத்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ரொட்டீன்ஸ் வந்துடும். ஸோ அங்கே நீங்கள் ஏப்ரல் டு மார்ச்சை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இயர் இண்டிபெண்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் சேம் நம்பர்ஸ் அண்ட் சேம் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருமே ரிப்பீட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம இயர் இண்டிபெண்ட் அப்படின்னும். அதுவே இயர் டிபெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வர ஒவ்வொரு பீரியட்ஸுமே நம்மளுக்கு ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இயர் டு இயராக மாறும். ஸோ இது இயர் டிபெண்ட்டாகவும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி இங்கே பீரியடுன்றது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மந்த்தை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரலி நமக்கு 12 மந்த்து ஃபிசிக்கல் இயர் பீரியடில் கவர் ஆகுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம டோட்டலி 16 மந்த்தை கவர் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு 12 தானே இருக்குது, எப்படி 16 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டில் நம்மளுக்கு 12 மாதம், தட் மீன்ஸ் 12 போஸ்டிங் பீரியடை நார்மல் போஸ்டிங் பீரியடுனும் அது போக ஸ்பெஷல் போஸ்டிங் ஸ்பெஷல் பீரியடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறது வித் நேவிகேஷன் கோடோட பார்க்கலாமா? டி கோட் வித் நேவிகேஷன் கோடு. ஸோ இங்கே நம்ம ஃபிசிக்கல் கோடு வேரியண்ட்டுக்கு நம்ம என்ன டி கோட் வச்சுருக்கோம் அப்படின்னா OB29. இதுதான் நம்மளுடைய டி கோட் ஆஃப் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட். ஸோ இதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நியூ என்ட்ரி உள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் என்ன ஃபிசிக்கல் இயர் வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி V3லே ஆல்ரெடி உள்ளே இருக்கும். ஸோ அதே நேமில் நான் வைக்கல. மேபி நம்ம V4 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச். ஸோ இதில் 4 ஸ்பெஷல் பீரியட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இயர் டிபெண்ட்டாக இருந்தால் இது, ஸோ இயர் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ஸ்பெஷல் பீரியட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 மந்த்தும் அடுத்து நம்மளுக்கு 4 மந்த்தும் கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிடுறேன்.
ஸோ நம்மளுக்கு V4 அப்படின்ற அந்த கோடில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டு ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இப்போ க்ரியேட் பண்ண இந்த ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டை டெஃபினட்டாக நம்ம கம்பெனி கோடோட அசைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி எப்படின்றதையும் சேர்த்து பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு முன்னாடி T கோடை யூஸ் பண்ண நம்ம நேவிகேஷன் பாத் எங்கே இருக்குன்றதை பார்த்துருவோமா? ஸோ SPRO SAP ரெஃபரன்ஸ் இமேஜ், இதில் நம்ம கம்பெனி டிஃபைன் பண்ணுறதுக்கு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயரை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதே மாதிரி ஸோ ஃபினான்ஷியல் இயர், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், தென் இதுக்குள்ளே ஃபிசிக்கல் இயர்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ குளோபல் செட்டிங்ஸ், இதில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே மெயின்டைன் ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட். இதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் இயரை டிஃபைன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து V4ன்னு வச்சுருந்தோம். ஸோ இருக்கா? ஸோ இது நம்மளோடதான்றதுனால நான் வந்து கல்வி கூடம் எழுதிக்கிறேன். கேகே. ஓகே, ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன் அகைன். ஓகே, ஸோ இப்போ டிஃபைன் பண்ண இந்த கம்பெனி கோடை நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கோடோட அசைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கம்பெனி கோடை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பொசிஷன் கொடுத்துட்டேன். ஸோ கம்பெனி கோட் இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனி கோடை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கல்வி கூடம்னு இருக்கா? ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணது V4 கரெக்டாக? ஸோ V4 ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தேன்னு வைங்களேன், இந்த சைடு எனக்கு அந்த கோடை காட்டிடும். ஸோ ஃபைனலி நம்ம கண்டென்ட்டை சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது ஃபிசிக்கல் இயர் வேரியண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா எங்களோட நம்பருக்கு இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், ஸ்டே டியூன். தேங்க்யூ.